King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் விசுவாச அறிக்கை என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை சுகமாக ஆரோக்கியமாய் வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். விசுவாசத்தினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். கர்த்தரை விசுவாசியுங்கள். எல்லாவற்றிலும் அவருடைய வசனத்தை பிடித்து உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ செய்தியை கேளுங்க. இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொண்டு வருகிற தேவ செய்தி விசுவாச அறிக்கை. என்ன அறிக்கை? விசுவாச அறிக்கை. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா நாம் விசுவாசமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் விசுவாச அறிக்கை என்பது மிக முக்கியம். எல்லாமே நம்முடைய அறிக்கை தான், நம்முடைய வார்த்தை தான். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. நம்ம வார்த்தையினுடைய அந்த வல்லமையை நாம் உணரணும். ஸோ நாம் அந்த நல்ல அறிக்கையை நாம் செய்யும் பொழுது பெரிய மாற்றங்கள் நம்முடைய லைஃப்பில் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளது. இப்போது நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா அப்படின்னு உடனே என்ன செய்கிறீங்க? கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்க. நான் நினச்சா நீங்கள் ஜெபிப்பீங்களா? கண்ணை மூடி நான் மனசில் நினச்சிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறேன். அது நடக்குமா? நடக்க. வாயால் நான் சொல்லணும், உங்ககிட்ட சொல்லணும், கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அதே சிஸ்டம் தான் நம்முடைய சரீரத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களிலும் நாம் வாயால் அறிக்கை செய்யும் பொழுது அதிலே ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதுவும் நம்முடைய இருதயம் நம்ம அறிக்கை செய்கிறத நம்முடைய காது கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம அறிக்கை செய்கிறத நம்முடைய காது கேட்கணும். அது ரொம்ப நல்லது. அதாவது காது கேட்காமலே நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் நல்லது. ஆனால் எது ரொம்ப நல்லது? நாம் அறிக்கை செய்வதை நம்முடைய காதுகள் கேட்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். மனசே கர்த்தர் என் கூட இருக்கிறார் நினைக்கிறது வேறு. நாம் நம்ம அறிக்கை செய்யணும். அதே மாதிரி சில நேரத்தில் நம்ம அறிக்கை செய்கிறத மற்றவங்களும் கேட்கணும். அதுவும் ரொம்ப நல்லது. அப்போ தான் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய அறிக்கையில் நிலைச்சு நிற்போம். இன்றைக்கி ஒரு 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 வீட்டில் கணவன் சொல்கிறார், ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில், இன்றைக்கி எத்தனை பேர் லேட்டாக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு முடிவு எடுக்கிறார் அவர். நான் அடுத்த வாரத்திலிருந்து 750K நான் சர்ச்சில் இருக்க போகிறேன். இதை அவர் தனக்கு கேட்குற மாதிரி சொல்லாமல் குடும்பத்துக்கே கேட்குற மாதிரி சொன்னால் அப்போ மனைவியும் ஆயத்தமாவாங்க, பிள்ளைகளும் ஆயத்தமாவாங்க. சில அறிக்கைகள் முழு குடும்பத்திற்கும். அதுதான் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்ற என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவிப்போம். அப்போ அந்த வீட்டாருக்கு தெரியுது என்ன, நம்ம எல்லோரும் யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். சில அறிக்கைகள் குடும்பத்துக்கு தெரியணும், சில அறிக்கைகள் சபைக்கு தெரியணும். அதுதான் விஷன் சொல்லி போடுறாங்க. அது அறிக்கையோ இல்லாவிட்டால் அது நம்ம வாசிக்கிறதோ என்ன அந்த விஷன். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு விஷன் உண்டு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு விஷன் உண்டு என்ன. ஸோ அந்த மாதிரி நம்ம அறிக்கைகளை, நல்ல அறிக்கைகளை நாம் சொல்லுவது மிகவும் நல்லது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ரோமர் 10வது அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு என்பதே நாம் வாயினால் அறிக்கை செய்வது தான். பிரைஸ் தி லார்ட். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக அவர் உயிர்த்தார் என்று நான் வாயினால் அறிக்கை செய்து அதை நான் விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசித்தால் நான் என்ன செய்கிறேன்? ரட்சிக்கப்படுறேன். அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன்பாக இந்த வாயினால் அறிக்கை செய்யணும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றிருக்கிறேன்.
அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்திற்காக மரித்தார், இயேசுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்த பிறகுதான் ஞானஸ்நானம். ஸோ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற ஞானஸ்தானத்தை பற்றி அது சபையில் இருக்கிற ஒரு ஒழுங்கு. ஆனால் தேவ பிள்ளை என்னைக்கு நீ அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அதற்கு பிறகுதான் ஞானஸ்தானம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக, நன்மைகள் உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாயினால் அதை என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். எப்போ நம்ம வாயினால் அறிக்கை பண்ணுகிறோமோ அதில் மேல் இருக்கிற கட்டுகளை எல்லாம் நம்ம உடைக்கிறோம், அந்த சாபங்களை உடைக்கிறோம். நான் ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் மாறுவேன் என்று நாம் அறிக்கை பண்ணுறது தான் அந்த எந்த காரியம் உன்னை ஆசீர்வாதமாய் மாறாமல் வைத்திருக்கிறதோ அந்த கட்டுகளெல்லாம் உடைக்கும். அல்லேலூயா. ஸோ அதனால் வாயில் அறிக்கை பண்ணுறது மிகவும் அவசியம். அதாவது நம்முடைய நம்ம எதெல்லாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ அதையெல்லாம் வாயினால் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. அதனால தான் ஜெபம் கூட சத்தமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நல்லது. என்ன, சில நேரத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம், இருதயம் உடைந்து ஜெபிக்கிறோம், புலம்பி ஜெபிக்கிறோம். ஒரே மாதிரி ஜெபம் எல்லா நேரத்துக்கும் ஒத்து வராது. அந்தந்த நேரத்துக்குன்னு சொல்லி சில ஜெபங்கள் இருக்குது, சரியா? சில நேரங்களில் மறைமுக கண்ணீர் தான், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீர் வடித்து புலம்பி ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நாம் சில ஆசீர்வாதங்களை பெறணும். நாம் நல்ல ஆசீர்வாத அறிக்கையை நாம் செய்யணும். விசுவாச அறிக்கை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், இயேசு வருவார், நான் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என் அருகில் வந்து நிற்கிறார். இதெல்லாம் ஒரு விசுவாசத்தில் நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அன்பு. மோசேயோடு கூட இருந்ததை போல என்னோடு கூட இருப்பார், சரியா? மோசேயோடு கூட ஆண்டவர் வாக்கு பண்ணார், உனக்கு என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அறிக்கை செய்து எடுத்துக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணாரா, என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும். அநேக நேரம் பரிசுத்தவான்களுக்கு சொன்னதை நாம் பிடிச்சிக்கிட்டோம், ஆனால் அது நமக்கு சொன்னது இல்லை. நாம் அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர் தாவீதை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டீர், நானும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி அப்படி தான் நம்ம வேதத்தை சொந்தப்படுத்தணும். ஆமேன். வேதத்தில் இருக்கிற வசனங்கள், நமக்காக சொல்லப்பட்ட வசனங்கள் அநேகம் இல்லை. அநேகம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் சொல்லப்பட்டது, அநேகம் அவரவர்களுடைய பரிசுத்த ஜீவியத்தில் அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி கண்ணீர் வடித்ததினால சொல்லப்பட்டது. ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், விசுவாசித்து எனக்கும் இந்த வசனம் எனக்கும் உரியது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது என்று விசுவாசித்து அறிக்கை செய்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த வசனங்கள் நமக்கு சொந்தமாகாது, அந்த வசனம் நமக்கு சொந்தமாகாது. நம்ம அந்த வசனத்தை வாசித்து அதை அறிக்கை செய்து, இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் அப்படி அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால வசனங்களை அறிக்கை செய்யுங்க. அதனால தான் எல்லா வசனங்களை அறிக்கை செய்யாட்டாலும், அன்னைக்கு கூட நான் காண்பித்தேன்ல, உங்களுக்காய் ஆண்டவர் என்ன காண்பித்த, அந்த நோட் புக்கில் நான் எழுதின வசனம்லாம் உங்களுக்காய் ஆண்டவர் என்னென்ன வசனங்களை வைத்திருக்கிறாரோ அதை அடிக்கடி அறிக்கை செய்யுங்க. உங்கள் ஜெபம் வசனத்தின் அறிக்கையாக இருக்கட்டும். ஆமேன். இந்த காரியங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறேன், இந்த வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஆசீர்வாதமான அறிக்கை உங்கள் வாயில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன அறிக்கை இருக்கணும், நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், எனக்கு நன்மை வரும், துக்கம் மாறும், கவலை மாறும், இந்த வனாந்தரம் மாறும். அதே போல விசுவாச அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு ஒருவேளை அதனுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஒரு நேரம் வரும் அதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிதான் எத்தனை பேர் பல வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க விசுவாசத்தோடு, 2 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம். ஆனால் திடீரென்று ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தைகளை பெற்று அழுத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஐ மீன், ஸோ அவங்களும் அந்த குழந்தை இல்லாத நாட்களில் சோர்ந்து போனவர்கள் தான். ஆனால் அவர்கள் அந்த விசுவாச அறிக்கையை செய்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்து இருக்கிறார். ஆமேன். ஸோ நல்ல அறிக்கைகளை செய்யுங்க.
உயர்வின் அறிக்கை. நீ உயர்ந்து இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அன்னாளுடைய ஜெபம். சாதாரண ஒரு மனுஷி, அந்த மகள் அன்னாள் குழந்தைலன்னு அழுதா, தான் குழந்தைய ஆண்டருக்கு கொடுத்துட்டா. அந்த 2வது அதிகாரத்தில் அவங்க பாடுற அந்த பாடலை பாடுங்கன்னு, ஆண்டவரே குப்பையில் இருக்கிறவனை சிங்காசனத்தில் வைக்கிற தெய்வம். என்ன எவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தைகள் அந்த மகள் பேசி ஆண்டவரை ஆராதிக்கின்றாள். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வசனங்களை தயவு செய்து ஆராய்ந்து பார்த்து தேடி பிடித்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. ஆண்டவர் உன்னை 1000ஆய் மாற்றட்டும். ஆண்டவர் உன்னை உயர்த்தட்டும். ஆண்டவரே புழுதியில் இருக்கிறேன், என்னை நீர் ஆண்டவரே கோபுரத்தில் வைப்பீர் சொல்லுங்க. ஒருவேளை நீ புழுதியில தான் இருக்கிற, ஆசீர்வாதம் இல்லாம தான் இருக்கிற, இந்த வேலை ஆசீர்வாதம் இல்லதான், ஆனால் சொல்லுங்க, கர்த்தர் என்னை யோசேப்பை போல உயர்த்துவார், தானியேலை போல என்னை உயர்த்துவார். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை தானியேலை போல உயர்த்துன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், 1 வாரம் 2 வாரம் இல்லை, 10 வருஷம் ஜெபம் பண்ணு. ஆமேன். நான் சொல்றது விளங்குதுங்களா? 10 வருஷம் ஜெபம் பண்ணு. 11வது வருஷத்துல உயர்த்தட்டும். நம்ம இப்போ சிலருக்கு 35-40 வருஷம் வேஸ்டா தானே வந்துச்சு. 40 வருஷம் என்ன, அடுத்த ஒரு 10 வருஷம் ஒரு காரியத்துக்காக சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. ஆமீன். நாளை இந்த ஒரு 2 வாரம் ஜெபம் பண்ணு, 3 வாரம் ஜெபம் பண்ணு நடந்தா நல்லது. ஆண்டவருடைய சமூகத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் வாழ்க்கை மகிமையாய் மாறணும், தானியேலை போல நான் உயர்த்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்னை தாழ்த்துகிறேன். நான் இன்று முதல் அந்த விசுவாச அறிக்கை பண்றேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், என்னை வாளாக்கால் என்ன செய்வாரு, தலையாக்குவாருன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி 5 வருஷமோ 10 வருஷமோ அதற்காக ஜெபம் பண்ணுங்களேன். உயர்வு நிச்சயம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை அப்படிதான் ஜெபம் பண்ணும். யோசேப்பை போல நான் அடிக்கடி நான் நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் சொல்கிற வசனம்லாம் உங்களுக்கே தெரியும். யோசேப்பு கனி தரும் செடி. ஆண்டவரே நான் கனி தரணும். அந்த ஜெபம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும். அந்த கிருபை கொடும். அது என் மனசுல இருந்த சத்தம். என் உள்ளத்தில் இருந்த சத்தத்தை டிஜே செய்ய என் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது, நீ யோனோக்கை போல நடக்க நீ தகுதி உள்ளவன் என்று சொன்னார். அதாவது நீ நடப்ப அப்படின்னு கூட சொல்லலை, அந்த தகுதியை உனக்கு நான் தந்திருக்கிறேன், நீ ஏனோக்கை போல நீ நடப்ப. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். நம்ம மனசுல என்ன, அதே மாதிரிதான் நீங்களும் பல காரியங்களை மனசுல வச்சு வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ விசுவாச அறிக்கை, சமாதான அறிக்கை, சாதனை அறிக்கை, இதெல்லாம் நீங்க மனசுல வைங்க. நான் சாதிக்கணும் ஆண்டவரே. படிப்பில் உங்க பிள்ளைகள் சாதிக்கணுமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளை படிப்பில் சாதிக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க சாதிக்கணும். ஆண்டவரே சாதிக்கிற ஒரு அறிக்கைகளை செய்யணும். சாதனை. தாவீது அந்த சாதனை அறிக்கையை தான் செய்கிறார். இந்த கோலியாத் எனக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா, நான் ஜெயிச்சிடுவேன் அவனு. சாதனையின் அறிக்கை. அல்லேலூயா. நாம கோலியாத்தை பார்த்த உடனே காப்பாத்துன்னு சொல்றோம். ஏன்னா நம்முடைய அறிக்கை அதுதான். ஆண்டவரே என்ன செய், காப்பாத்துங்க, அவன் கையில இருந்து என்னை காப்பாத்துங்க. தாவீது காப்பாத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கல. இந்த கோலியாத்தை இன்றைக்கு நான் உன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னுடைய மாம்சத்தை நான் கொடுப்பேன். என்ன, நம்முடைய அறிக்கை ரொம்ப முக்கியம். இந்த அறிக்கையின் ஜெபம், இந்த விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியத்தை செய்யும். ஜெப அறிக்கை. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஜெபத்தில் அறிக்கை. ஆத்துமாக்களுக்காக அறிக்கை செய்து ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும். அப்படி செய்யும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மார்க் 11வது அதிகாரம் 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, சொல்லுங்க என்னது, சத்தமா சொல்லுங்க, சொல்லி நான் தான் சொன்னபடியே சொல்லுங்க. என்னது அடுத்து என்ன, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, எத்தனை சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு நான் மெய்யாக சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில என்னென்ன மலைகள், என்னென்ன குறைகள், என்னென்ன பலவீனங்கள், என்னென்ன ஆசீர்வாதமற்ற தன்மைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ விசுவாசத்தோடு சொல்லிட்டே இருங்க. இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வியாதி என்னை விட்டு போயிடும், நான் சுகமாயிடுவேன். ஆமேன். என்னுடைய சரீரம் ஹெல்த்தியா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும்.
ஒருவேளை உங்கள் பிள்ளை சரியில்லைன்னா இந்த பிள்ளையை ஆண்டவர் தொடுவார், அவன் நல்லவனாக மாறுவான், அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான். நீங்கள் சொல்லுங்க, சொன்னதை திரும்ப சொல்லுங்க, நீங்கள் சொன்னபடியே நடக்கும் விசுவாசிங்க. வல்லமை நம்முடைய வாயில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆமீன். இருதயத்தில் விசுவாசிக்கிற வாயால் என்ன செய்கிறோம்? கட்டளை கொடுக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து கட்டளை கொடு, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் நீ விழுவன்னு சொல்லு, நீ சொன்னபடியே ஆகும், சந்தேகப்படாத. அல்லேலூயா. சொல்லிட்டு விட்டுடுங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்காதீங்க. யோசித்தா தானே சந்தேகம் வருது. ஆமீன். அதை பற்றி யோசிக்காதீங்க. எதெல்லாம் ஆண்டவர் பிடுங்கி போடணுமோ இயேசுவின் நாமத்தினால் இந்த வியாதி பிடுங்கப்படட்டும், அது நிச்சயமாய் பிடுங்கப்படும். அல்லேலூயா. இந்த பெரிய கடன் பாரம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடனை அடைக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இல்லாட்ட கர்த்தாவே நீர் அடையும் இந்த கடனை, அவர் மேலே போட்டுருங்க. பாவத்தை மன்னிக்கிற ஒரு கடனை அடைக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் அடைச்சு தாங்க கடனுன்னு சொல்லுங்க. நீங்கள் அடைச்சு தாங்க, நீங்கள் தான் எனக்கு என் கடன் அடைக்கணும், எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் கொடுத்துருக்கீங்க, நான் இதில் எப்படி கடன் அடைக்கிறதா சாப்பிட்றதா சொல்லுங்கள் ஆண்டவரே, கணக்கு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க. என்ன அவரே சொல்ல, சரி கவலைப்படாது, நான் உன் கடனை அடைக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அடைப்பார். ஆமே. எங்கிறதோ ஆண்டவர் உதவியை கொண்டு வருவார். அவரே உனக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கொடுப்பார். ஆசீர்வாதமாக மாறுங்க. நான் முதல்ல நான் சிங்கப்பூரை பற்றி கேள்விப்பட்ட பொழுது $1 4 இந்தியா ரூபாய், 4 ரூபாய். நான் சிங்கப்பூர் ஒன்று தெரியும் பொழுது, நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வரும் பொழுது $1 13 இந்திய ரூபாய். சரியா? $1 அந்த அதில் தான் வந்து இறங்கி சம்பளம் வாங்குறதுக்கு உள்ளட $1 18 ரூபாயாக மாறிச்சு. ரொம்ப சந்தோஷம், அடேங்கப்பா. அதுக்கப்புறம் நான் நினைக்கிறேன் ஒரு 28 ஏதோ வர வரைக்கும் வேலை செய்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஊழியத்துக்கு வந்தோன்னும் இன்னும் மாறி போச்சு. சரியா? ஆனால் இனிமேல் அது நமக்கு பயன்படாது. ஏன்னா ஊழியத்துக்கு அது ஸோ இங்கே தான் அது யூஸ் ஆகுது. என்ன ப்ரைஸ்? அல்லேலூயா. இப்போ எவ்வளோ? $1 52. நீங்கள் இன்னும் 100 ஆகாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? ப்ரைஸ். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு ஐயா வந்தார், என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணார். பிரதர், நான் இங்கிலாண்டில் இடம் வாங்கணும், நான் சிங்கப்பூர் டாலரை இங்கிலாந்து பவுண்ட்ஸாக மாற்றுறேன், ஸோ எனக்கு பவுண்ட்ஸ் விலை கொஞ்சம் குறையிற மாதிரி ஜெபம் பண்ணுவீங்களான்னாரு. எனக்கு என்னடா இவர் இப்படி வந்து கேட்குறாரு. சரி, நான் விசுவாசிச்சு அப்படின்லாம் இல்லை, கேட்குறாரு, ஜெபம் பண்ணுவோம், குறைஞ்சா குறையதோ குறையாட்டி போகுது, நாமளாக வாங்குற வீடு அவர் தானே வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணின உடனே ஆண்டவருடைய பெரிய அற்புதம் பிறந்த பவுண்ட்ஸ் டக்குன்னு கீழே குறைஞ்சது. அதனால் அவருக்கு 54,000 சிங்கப்பூர் டாலர் வந்து லாபம். மனுஷன் தப்பாமல் $5,000 கொண்டு வந்து காணிக்க கொடுத்தாரு. அவன் மனுஷன் ப்ரைஸா வந்து பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, $50,000 எனக்கு மிச்சமாச்சு, அதில் கர்த்தருக்கு 5. கர்த்தர் எவ்வளோ நல்லவருன்னு. நீ 10 நீ 90 நீ எடுத்துக்க, எவ்வளோ தான் ஆண்டருக்கு கொடு? ஆண்டருக்கு 10 கொடு. சரி, உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீதிமொழிகள் 18:20 சொல்லுது, அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். இது எப்படி அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவன் வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும். நாம் நினைக்கிறோம் நம்ம கையால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன் தானே வசனம் சொல்லுது. என்ன? அவனுடைய வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும், அவன் உதடுகளின் விளைவினால் அவன் திருப்தி ஆவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னாலே உன் வாய் சரியாக இருக்கணும். ஆமீன். உன் வாயில் பாசிட்டிவாக பேசணும், நல்லதை பேசணும், சந்தோஷமானதை பேசணும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாய் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா அவன் பேசுறதெல்லாம் நடக்கும். ஆமீன். அவன் சொல்றதெல்லாம் நடக்கும். அவன் கேட்குற காரியெல்லாம் ஆண்டவர் தருவார். அதுக்கு ஆண்டவர் நம்முடைய வாயை பார்க்கிறார். என்ன வேதம் சொல், உன் வாயிலிருந்து தேனும் பாலும் அவர் வாயில் இருக்குன்னு சொல்லி வசனம் வருது. என்ன? தேன் ஒழுகுது அப்படின்றார். என்ன? ஸோ நம்முடைய வாயில் வந்து நல்ல வார்த்தைகளை, நாம் விசுவாச வார்த்தைகளை, பரிசுத்த வார்த்தைகளை எந்த மனுஷனுடைய ஒரு வாய் அதிகமாய் பேசுதோ அவன் நல்லா இருப்பான். ஆமேன். எங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை, நாங்கள் நல்ல வார்த்தைகளை தான் எப்பொழுதுமே பேசுகிறோம். என்ன? நல்ல வார்த்தைகளை தான் தியானிக்கிறோம்.
இன்னைக்கு 3 சர்வீஸ்குள்ளே பிரசங்கத்தை தியானிக்கணும். பைபிளை தானே தியானிக்கிறோம். பைபிள் என்ன இருக்குது? நல்ல வார்த்தை. அதை வாசிக்கிறோம், அதை பிரசங்கம் பண்ணுறோம். அதனால எங்களை போஷிப்பதே வாய் தான். ஆமேன். நல்ல ஒரு ஜெபம் பண்ண, ஒரு அற்புதம் நடந்தால் எங்களை போஷிக்குது. என்ன நல்ல பிரசங்கம் பண்ணால் ஜனங்க வர்றாங்க. நல்ல தேவ செய்தியை கொடுத்தா ஆண்டோடைய கிருபையினாலே பலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இங்கே பாருங்க, இந்த நம்முடைய சபை தேவைகளுக்காக நம்ம சொன்னல, சபை இந்த ரினோவேஷன் பண்ண போகிறோம், நீங்கள் கொடுங்க அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து காணிக்க வந்திருக்கு. அங்கேருந்து ஒரு பிரதர் ஒரு வேளை பார்த்துட்டு இருப்பார். பாஸ்டர், நான் தவறாமல் உங்கள் மெசேஜை பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க ஒரு காணிக்க அனுப்புகிறாங்க. யூகேலேருந்து போன வாரம் ஒரு அம்மா பேசுனாங்க. பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு இரவும் பகலும் உங்கள் பிரசங்கத்தை தான் கேட்டுட்ருக்காரு. நான் மற்ற எல்லா பிரசங்கத்தையும் கேட்பேன். நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்ல வருமா? இரவும் பகலும் பிரசங்கத்தை கேட்டால் நல்ல மனுஷன் தானே. சரி, நாங்கள் ஏதாவது செய்யணும் பாஸ்டர் அப்படின்னாங்க. செய்யுங்க என்ன. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா எங்கேயோ ஏதோ அது அமெரிக்கா பக்கத்தில் ஒரு தீவில் இருக்குது. சரியா, அந்த அம்மா அங்கேருந்து, பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணும். சரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதர் ஒருத்தர், அவர் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார். அவர் இந்தியா மினிஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் சொல்கிறார், இல்லை சிங்கப்பூரில் கட்டுற சபைக்கு ஏன் காசு வரணும்னு சொல்லி அவர் சிங்கப்பூர் டாலரோ இல்லை என்ன டாலர், யூஎஸ் டாலராகவே இருக்கட்டுமே என்ன, நான் அனுப்பணும் பாஸ்டர் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஆண்டவர் எங்கேருந்தோ எதனால தெரியுமா? ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை ஜனங்க நேசிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை பேசும் பொழுது ஜனங்க உங்களை நேசிப்பாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அதனால உங்களுடைய பிழைப்பு உங்கள் வாயின் பலனால். அதனால நல்லதை பேசுங்க. திட்டும்பொழுது கூட சிரிச்சுட்டே திட்டுங்க. அதாவது அவங்களுக்கு உணர்த்தப்படணும். ஆனால் நீங்கள் ரொம்ப திட்டுறீங்கன்ற மாதிரிலாம் தெரியக்கூடாது. எங்கள் வீட்டுக்கார் அமைதியானவருங்க, அன்பாக தான் பேசுவார், அப்படி ஒரு பேர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. என் மனைவி வாயே திறக்க மாட்டாங்க, சாப்பிடும்போது மட்டும்தான், மற்றபடி வாயே திறக்க மாட்டான். என்ன, அப்படிப்பட்ட பேர் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் தான் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் சபிப்பின் சத்தம், அசுத்தமான சத்தங்கள் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 18:20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். உன் வாழ்க்கையில் திருப்தி வரணும்னா நல்லதை விதை, நல்ல வார்த்தைகளை பேசு. அப்போதான் வாழ்க்கையில் திருப்தி ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. சரி, இந்த விசுவாச அறிக்கை என்னெல்லாம் பாஸ்டர் எனக்கு செய்ய போகுது, அதை தான் நான் உங்களோடு கூட இப்போ பேச போகிறேன். சரியா, வேகமாய் பேச போகிறேன். சங்கீதம் 103:3, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் ஆண்டவர் குணமாக்கணும். ஆண்டவரே நோயை குணமாக்கணும், என் அக்கிரமத்தை மன்னிக்கணும் அப்படின்னா யாத்திராகமம் 23:25 உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வார்? விலக்குவேன். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும், இந்த வசனம் எல்லாருக்கும் சொல்கிறேன் பாருங்களேன். தயவு செய்து சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு. ஆண்டவரே உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், ஆண்டவரே என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதியும், வியாதி என்னிலிருந்து எடுத்து போடும். பிரைஸ் தி லார்ட். சில ஆட்கள் குடும்ப ஜெபத்தில் சாப்பிட்றதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கே பசி எடுத்துருது. அவர் முடிக்க மாட்டிருக்கார். அவர் இது ரொம்ப நல்லா இருக்கும். சுருக்கமாக 2 ஒரு வார்த்தையில், ஆண்டவரே இந்த ஏதாவது எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெப வல்லமையெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க. சிம்பிளாக இந்த வார்த்தை, ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும், இந்த வீட்டை ஆசீர்வதியும், வியாதி வராமல் காத்துக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்பொழுது உன்னுடைய வியாதி என்ன செய்யும்? விலகும். ஆண்டவர் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நன்றியோடு, ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்த ஆகாரம் அப்பா, இந்த ஆகாரத்தில் பொய் இல்லை, இந்த ஆகாரத்தில் அசுத்தம் இல்லை, இந்த ஆகாரத்தில் மற்றவன் கண்ணீர் இல்லை, இந்த ஆகாரத்தில் யாரோ ஒருத்தருடைய பொருளை பறித்து எடுத்து இந்த ஆகாரத்தை நான் சமைக்கலை, உருவாக்கலை, வாங்கலை. என்ன, சில நேரத்தில் சிலர் தங்க சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதில்லை, மற்றவங்களுடைய சிங்கப்பூரில் லஞ்சம் இல்லை, ஆனால் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்களே,
அநியாய கொள்ளையில் அந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுது அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்காது. ஆமீன். அந்த ஆசீர்வாதம் இருக்காது. சில இடத்துலலாம் சில இதிலெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது வீட்டில் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பணிப்பெண்ணுக்கு நல்ல சாப்பாடு தரமாட்டிருக்காங்க. அப்போது அதெல்லாம் நல்லா இருக்காது. என்ன, நம்ம நாய்க்கு நல்ல சாப்பாடு வாங்கி தர்றாங்க, நாய்க்கு ஸ்பெஷலாக தர்றாங்க. கடைசியில் இப்போல்லாம் பார்த்தா அதுக்கு தான் எக்ஸ்பென்சிவ் ஃபுட். என்ன, இயேசுவின் ரத்தம் நம்ம குழந்தைக்கு கூட சரியில்லை, அதுக்கு நாய்க்கு அதில் சாப்பிட மாட்டிருக்கு. அதில் ஸோ தயவு செய்து உங்களுடைய அப்பம் உங்களுடைய தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அதை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த ஆகாரம் ஸ்தோத்திரம். என்ன, ஆகாரத்தை தூக்கி குப்பையில் போடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். எடுக்கும்போதே கொஞ்சமாக எடுங்க, குப்பையில் போடாதீங்க. ஹோட்டலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, பிரசங்கத்தை கேட்டோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். விசுவாசம் என்பதை நாம் தேவன் மேல் வைக்கிற அந்த ஒப்பற்ற ஒரு நம்பிக்கை. இந்த விசுவாசம் எப்படி நமக்குள் வர வேண்டும்? வேத வசனத்தை வாசிக்கணும், அது கர்த்தருடைய வார்த்தை என்று நம்பணும். அந்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை உரிமையாக்கி, வியாதிப்படும் பொழுது உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமாகிறேன், ஒரு பிரச்சனை எழும்பும் பொழுது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அந்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும். அற்புதங்கள் எப்பொழுதும் உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சில அற்புதங்கள் உடனே நடக்கும், சில அற்புதங்கள் விசுவாசிக்க ஒரு குழந்தை கர்ப்பத்தில் வளர்ந்து அது ஒரு நிறைவு பெற்ற பொழுது நம்ம பெற்றெடுக்கிறதை போல ஒரு காலம் வரும் பொழுது அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை பெற்று எடுக்கிற வரைக்கும் நம்பிக்கையோடு சொல்லணும், கர்த்தர் நான் நம்புவதை, நான் விரும்புவதை தருவார். இன்றைக்கு ஒரு விசுவாச ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா பக்கமும் தோல்வி இருக்கலாம் ஆண்டவரே, வாழ்க்கையில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் எங்கள் ஆண்டவரை நாங்கள் மனப்பூர்வமாய் பரிபூரணமாய் விசுவாசிக்கிறோம். குறைவில் இருந்தாலும் எங்களுக்கு நிறைவு உண்டு இயேசுவின் நாமத்தில். கஷ்டத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து விசுவாச அறிக்கை உம்மை நம்பி, ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தையை அல்ல, உங்கள் வேத வார்த்தையை நம்பி உங்களுடைய முகத்தை பார்த்து இயேசுவை ஜெபத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் வருவதற்காய் நன்றி. மனுஷனால் கூடாதது தான், எங்களால் கூடாது தான், ஆனால் உம்மால் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் உண்டு அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களுடைய செயல்படாத கரங்கள் செயல்படட்டும், செயல்படாத கால்கள் செயல்படட்டும், கெட்டுப்போன ஆண்டவரே உறுப்புகள், ஆண்டவரே இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் உயிரடையட்டும், மறுரூபம் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளாய் உம்முடைய அற்புதத்தை, உம்முடைய வல்லமை நான் வைக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்கள் பிசாசின் வல்லமைகளை, சாபங்களை, சத்துருவினுடைய சகல அதிகாரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பொல்லாத வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், சதிநாச மோசங்கள், சாபங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி தேசத்தில், குடும்பத்தில், வேலை இடத்துல, படிப்பில் வெற்றி சிறப்போம் ஆண்டவரே. நீரப்படி செய்வதற்காய் நன்றி. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விசுவாச வரத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும், ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வாதமாய் மாறும், ஒவ்வொரு உபவாச ஜெபத்திற்கும் பதில் உண்டு. அதை அறிந்து உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். தைரியமாக இருங்க, நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். தைரியமா இருங்க. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் க்ளோரி எண் 4 நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 041142000675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.